அன்பு நிறை மாத்ததை ஊடக இறை மக்களுக்கு அன்பின் வணக்கம். நம் அனைவரையும் இந்த தாயாம் திருஅவையானது திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறை வெகு விமரிசையாக கொண்டாட பணிக்கின்றது. இன்னைக்கு தான் முதல் நாளை லிட்டர்ஜிக்கல் கேலண்டர் என்று அழைக்கப்படுகின்ற திருவழிபாட்டு நாட்காட்டியின் முதல் நாளிலே அடியெடுத்து வைக்கின்றோம். இறையேசு கிறிஸ்துவில் இனியவர்களே, திருவருகை காலம், திரு பிளஸ் வருகை பிளஸ் காலம், இறைவனுடைய வருகையை எண்ணி மகிழ்ந்து அவருடைய வருகையை நோக்கி எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற காலம்தான் திருவருகை காலம். இதற்கென்று நீண்ட நெடிய வரலாறுகள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட இதனுடைய வரலாறுகளை நாம் உற்று நோக்கினோம் என்று சொன்னால் ஒரு 16 நூற்றாண்டு 1600 வருடத்திற்கு முன்பாக இதனுடைய வரலாறு துவங்குகின்றது. 4வது நூற்றாண்டிலே கால் மற்றும் ஸ்பானிய பகுதிகளிலே, அதாவது இப்போது இருக்கக்கூடிய பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் தேசத்திலிருந்துதான் இந்த திருவருகை காலமானது ஆரம்பிக்கின்றது. முதலில் ஆரம்பிக்கின்ற போது எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா, எப்பிஃபனின்னு சொல்றோம்ல, நம்ம ஜனவரி மாதம் 6ஆம் தேதி கொண்டாடுகின்ற ஞானியர்களின் வருகை, அதை ஒட்டி இவர்கள் பெனன்ஸ், அதாவது அது நல்ல முறையில் தயாரிக்கும் வண்ணமாக இவர்கள் ஒருத்தலிருந்து அந்த வருகைக்காக இவர்கள் தயாரித்துக் கொண்டிருந்தார்கள் என்று வரலாறு சொல்கின்றது. அதற்கு பிற்பாடு ரோமையர்கள் 6வது நூற்றாண்டில் தான் இந்த திருவருகை காலத்தை சிறப்பிக்கின்றார்கள். குறிப்பாக கிரகோரியார் அவர் தான் ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிச்சு வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிறப்பை ஒட்டி நாம் இந்த திருவருகை காலத்தை கொண்டு வர வேண்டும். ஆண்டவருடைய பிறப்பை நோக்கி, அதுவரைக்கும் ஞானிகளின் வருகையை நோக்கி நாம் திருவருகை காலத்தை கொண்டாடினோம், திருவருகை காலத்தை சிறப்பித்தோம். ஆனால் இனிமேல் ஆண்டவருடைய பிறப்பை ஒட்டி, அதாவது டிசம்பர் 25 ஒட்டிய வருகின்ற காலங்களில், அதற்கு முன்பாக வருகின்ற காலங்களை நாம் திருவருகை காலம் என்று கொணர்வோம் என்று கிரகரியார் அதிலிருந்துதான் வரையறை செய்தார். அதற்கு பிற்பாடு 16ஆம் நூற்றாண்டுல தான் இந்த 4 கேண்டில் வைப்பாங்க, பார்த்திருக்கிறீங்களா? அந்த அட்வென்ட் கிரவுன்னு சொல்லுவாங்கல்ல, அட்வென்ட் ரீத், திருவருகை காலம் மலர் வளையம், அதுல 4 மெழுகுவர்த்திகள் பற்ற வைப்பார்கள். 4 வேற வேற கலர்ல இருக்கும், 3 ஒரு கலர்ல இருக்கும், இன்னும் 1 ஒரே ஒரு கலர்ல இருக்கு. நடுவுல இப்போ அந்த கிறிஸ்து என்கின்ற மெழுகுதிரியையும் சேர்த்து கொண்டார்கள். அந்த 3 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஊதா நிறத்துல இருக்கும். ஒரே ஒரு மெழுகுதிரி மாத்திரம் 3வது வாரம் கொண்டாடுகின்ற மெழுகுதிரி பிங்க் நிறத்துல, அதாவது இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும். அந்த 4 மெழுகுதிரிகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. முதல் மெழுகுதிரி, அதாவது இந்த வாரம் பற்ற வைக்கக்கூடிய மெழுகுதிரி நம்பிக்கையின் மெழுகுதிரி. 2வது வாரம் பற்ற வைக்கக்கூடிய மெழுகுதிரி அமைதியின் மெழுகுதிரி. அந்த பிங்க் கலர் இருக்குதுல்ல, இளஞ்சிவப்பு நிறம், அது மகிழ்ச்சியின் மெழுகுதிரி. கடைசி வாரம் பற்ற வைக்கக்கூடிய மெழுகுதிரி அன்பின் மெழுகுதிரி என்று சொல்வார்கள். இதற்கென்று தனித்தனி பெயர்களே இருக்குது. 4 மெழுகுதிரிகளுக்கும் தனித்தனி பெயர்கள் கூட இருக்கின்றது. இறைவாக்கினர் மெழுகுதிரி, பெத்லகேம் மெழுகுதிரி, அதற்கு பிற்பாடு இடையர்களின் மெழுகுதிரி, வானதூதர்களின் மெழுகுதிரி, கடைசியில் கிறிஸ்துவின் மெழுகுதிரி என்று பெயர் வைத்துள்ளோம். அப்போ இந்த சீசன்ல மட்டும், இந்த திருவருகை காலத்தில் பயன்படுத்துகின்ற உடைகள் மாத்திரம் ஊதா கலர்ல இருக்கும். இப்படியாக நாம் பல்வேறு அடையாளங்களை இந்த திருவருகை காலத்திலே கொண்டிருக்கின்றோம். ஏன் திருவருகை காலத்தை சிறப்பிக்கணும்? திருவருகை காலத்தை கட்டாயம் சிறப்பிக்கணுமா அப்படின்னு நமக்கு மனசுக்குள்ள தோணுதா? கிட்டத்தட்ட அந்த லென்டன் சீசன் இருக்குதுல்ல, தவக்காலம், அது இன்னும் அதிகமாக நாம் தயாரிப்பின் காலமாக மாற்றி வைத்துள்ளோம். இந்த திருவருகை காலம் இன்னும் கொஞ்சம் ஜாலியா, இன்னும் கொஞ்சம் ஆண்டவரோட மகிழ்ச்சியோட பிரயாணிக்கணும் அப்படின்னு கொண்டாடுறோம்ல. ஏன் இந்த ஒளியை நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னா, இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒளியாக வர இருக்கின்றார். எப்போ பிறந்தார்ல? 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் வருவாருன்னு சொல்லி நம்ம ஒளியின் மக்களாக வாழ்வதற்காக ஒளியின் இறைவனை, அவருடைய வருகையை எண்ணி எண்ணி அவருக்காக காத்திருக்கின்றோம்ல. பெரிய பெரிய மெழுகுதிரிகளை பிடித்து காத்திருக்கின்றோம். நம்பிக்கையின் மெழுகுதிரியை பிடித்து காத்திருக்கின்றோம், அன்பின் மெழுகுதிரியை பிடித்து காத்திருக்கின்றோம், மகிழ்ச்சியின் மெழுகுதிரியை பிடித்து காத்திருக்கின்றோம், அமைதியின் மெழுகுதிரியை பிடித்து காத்திருக்கின்றோம். இந்த 4 பண்பு இருக்குதுல, இந்த 4 பண்பு எதோட சேரணும்? கிறிஸ்து என்ற ஒளியின் வெள்ளத்தோடையே சேர வேண்டும், பிணைய வேண்டும் என்று திருஅவையானது பணிக்கின்றது. இன்றைய வாரத்தில் நாம் கொண்டாடுகின்ற
அந்த வார தலைப்பானது, அந்த வார பொருளானது, அந்த வார சிந்தனையானது எதை நோக்கி நம்மை பிரயாணப்படுத்துகின்றது என்று சொன்னால் நம்பிக்கை. என்ன வார்த்தைல நம்பிக்கை! ஒவ்வொரு மனிதருமே கொண்டிருக்கக்கூடிய வார்த்தை தான் அது. ஒவ்வொரு மனிதருமே தன்னுடைய வாழ்வையே இறைவனுடைய களமாக மாற்ற, இறைவனுடைய களமாக மாற்ற பிரயாணிக்கப்பட, ஆசிக்கப்பட இருக்கின்ற ஒற்றை வார்த்தை தான் நம்பிக்கை. ஒரு வார்த்தை நம்மளை எவ்வளவு தூரம் இழுத்துட்டு போகும் தெரியுமா? மருத்துவர்கள் மீது நாம் நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய உடல் நலமடையும். நம்முடைய உறவுகளின் மீது நம்பிக்கை நாம் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய உறவு விருத்தி அடையும். நம்முடைய நண்பர்களோடு நாம் நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வசந்தப்படும். நம்முடைய இயற்கையோடு நாம் நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை எனக்கு வயப்படும், எனக்கு வளப்படும், எல்லாம் படும். அப்போ இறைவனோடு நான் நம்பிக்கை கொண்டிருந்தேன்னா என்ன ஆகும்? என் வாழ்க்கையை எப்படியோ போயிரும்ல. நம்பிக்கை இல்லாத தருணத்தை நாம் நினைத்து எண்ணி பார்க்கின்ற போது அந்த ஆண்டவரை நம்ம அப்படியே கைவிட்டுறோம்ல. இந்த திருவருகை காலத்துல ஆண்டவர் சொல்கின்றார், நம்பிக்கை கொள் மகனே மகளே, என் மீது நம்பிக்கை கொள். இன்றைய 3 வாசகங்களும் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதைதான் சொல்லும். உனக்கு போர் வருகின்ற போது, உனக்கு துன்பம் வருகின்ற போது நீ ஓடி ஒளியாதே. உன்னிலிருந்து ஒரு தளிர் நான் தோன்ற செய்வேன், மெசியா உன்னிலிருந்து நான் தோன்ற செய்வேன். எப்போ? தொடக்க நூல்ல இருந்தே ஆரம்பிக்கிறார் பாருங்க. தொடக்க நூல், புரோட்டோ இவாஞ்சலியம்னு சொல்றோம்ல. ஆதியாகமம் 3:15 பெண்ணுக்கும் முன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், நீ அதன் தலையை நசுக்குவாய், அதன் குதிகாலை காயப்படுத்தும் சொல்லி ஆரம்பிக்கிறோம். அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு இறைவாக்கினர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் வருவார் என்று எதிர்நோக்கி காத்திருந்தது எல்லாம் எதுக்காக? ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளும் என்பதற்காக. ஆண்டவர் மீது நாம் பலத்து நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் ஓடி விலகி போயிடும். துன்பங்கள்லாம் ஏது துன்பம்? ஒருத்தர் போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாரா, ஆண்டவரே என் துன்பத்தை என்னால தாங்க முடியல, ரொம்ப அளவு கடந்த துன்பமா இருக்குது, இது என்னால இதை இனிமே கை கொள்ள முடியாதுன்னு சொல்லி எப்படியாவது துன்பத்தை போக்கிற அப்படின்னாரா. ஆண்டவர் அவரை அழைத்து ஒரு அறையில கொண்டு போய் விட்டாராம். உன்னுடைய துன்பத்தை ஒரு மரக்கட்டை மாதிரி செஞ்சு எடுத்துட்டு வா. அனைவரும் ஒரு பெரிய மரக்கட்டையா செஞ்சு எடுத்து கொண்டு அதுல வச்சாராம். சரி, இதுல பிற மக்களுடைய துன்பங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. இதுல நீ எது இலகுவான துன்பமோ அதை நீ போய் தேர்ந்தெடுத்து நீ உன்னுடைய வாழ்க்கையை கடத்தி. ஏன்னா மனிதர்களுடைய துன்பங்கள் தான் எல்லாம். உன்னோடு உடன் பிரயாணிக்கப்பட இருக்கின்றவர்கள், உன்னுடனே உடன் பிரயாணிப்பவர்களின் துன்பம் தான் அப்படின்னு சொல்றாராம். இவர் போய் சிலுவையை தூக்குறாராம். பயங்கர வெயிட். சிலுவையை பாக்குறதுக்கு சின்னதா இருக்குது, கனம் பயங்கரமா இருக்குது. ஆஹா, இது நமக்கு தேராதுன்னு சொல்லி வச்சிருக்காரு. 2வது சிலுவையை தூக்குறாரு. வெயிட் என்னமோ கம்மியா தான் இருக்கு, ஆனா நீளத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் இருக்குது, அகலத்தை பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்குது. ஒவ்வொரு சிலுவையாக மாற்றி 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 வைத்துக் கொண்டு கடைசியில ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறம் ஒரு சிலுவையை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்கிறார். ஆண்டவரே, இருக்கிறதுலயே இந்த சிலுவை தான் கொஞ்சம் பாரம் கம்மியா இருக்கு, இந்த சிலுவை எனக்கு போதுமானது அப்படிங்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நல்லா ஒத்துப்பாரு அந்த சிலுவைய. அவர் ஒத்து பார்க்கிறாரு. அவர் கொண்டு வந்த சிலுவை இறை இயேசு கிறிஸ்து இனியவர்களே, நமக்கு மட்டும்தான் துன்பமா? நமக்கு மட்டும்தான் துயரா? நமக்கு மட்டும்தான் இடரா? நமக்கு மட்டும்தான் நெருக்கடியா? நமக்கு மட்டும்தான் தோல்வியா? நமக்கு மட்டும்தான் இடர்பாடுகளா? நமக்கு மட்டும்தான் வேதனையா? வேற யாருக்கும் இல்லையா? எனக்கு மட்டும்தான் வேதனை என்று நான் எப்பொழுது எண்ணுகின்றேனோ அப்பொழுது ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையை நான் அடியோடு அழித்து விடுகின்றேன், உடைத்து விடுகின்றேன், சிதறடித்து விடுகின்றேன். இறையேசு கிறிஸ்து இனியவர்களை, இன்றைய வாரமானது நமக்கு நம்பிக்கை என்கின்ற உயரிய பண்பை நாம் கொண்டிருக்க, தன்னகத்தை கொண்டிருக்க நம்மை அழைக்கின்றது. நம்பிக்கையை நாம் கொண்டிருப்போம். இறைவனுடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற நாம், இவருடைய 2ஆம் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற நாம், இறைவனை நம்முடைய அன்பு கரத்திலே, பிஞ்சு கரத்திலே இறைவனை, நம்முடைய மழலை இயேசுவை நம்முடைய கரத்திலே தூக்கி சுமக்க காத்திருக்கின்ற நாம் எதை வைத்து காத்திருக்கின்றோம்? ஆண்டவர் உண்மையாக என்னுடைய வாழ்க்கை வருவாரா? என்னுடைய வாழ்க்கையில வருவாரா ஆண்டவர்? என்னுடைய வாழ்க்கையை வசந்தப்படுத்துவாரா? என்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவாரா? என்னுடைய கரங்களில் என்னுடைய வாழ்க்கையை வயப்படுத்துவாரா ஆண்டவர்? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதா? தொடர்ந்து நாம் மன்றாடுவோம்.
நம்பிக்கையின் மக்களாக மாறுவோம். நம்பிக்கை ஒரு நாள் நம்மை ஆண்டவரை சென்றடைய வைக்கும். நம்பிக்கை ஒரு நாள் நம்மை ஆண்டவரை காண வைக்கும். நம்பிக்கையோடு காத்திருப்போம். இறைவன் நம்மை என்றும் ஆரத்தழுவ இதோ வந்து கொண்டிருக்கின்றார். இறைவன் நம்மை பராமரிப்பார், பாதுகாப்பார். ஆமென்.